என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். உபவாசம் என்ற தலைப்பில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்து வருகிறோம். அந்த வரிசையில் எரேமியாவின் புஸ்தகத்தில் இன்னொரு உபவாசத்தை குறித்து எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு எரேமியா பாருக்கை நோக்கி, நான் அடைக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது. நீ உள்ளே பிரவேசித்து என் வாய் சொல்ல நீ எழுதின சுருளில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய ஆலயத்தில் உபவாச நாளிலே ஜனங்களுடைய செவிகள் கேட்க வாசிப்பதுமன்றி தங்கள் பட்டணங்களில் இருந்து வருகிற எல்லா யூதா கோத்திரத்தாரும் கேட்கும்படி அவைகளை வாசிப்பாயாக. எரேமியா சொல்ல சொல்ல பாருக் எழுதுகிறார். இது யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்னும் யூதாவின் ராஜாவுடைய நாட்களில் நடந்த சம்பவம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த யோயாக்கிமை ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்த்தார். ஆனால் இந்த யோயாக்கிமை குறித்து தேவன் வைத்திருந்த பெரிய எதிர்பார்ப்பை இந்த யோயாக்கிம் மீறினதுனால கர்த்தர் அவனை கலற்றி போட்டார். அவனுடைய நாட்களில் தான் பாபிலோனிலிருந்து வந்து சிறைப்பிடித்து சென்றார்கள். அப்போது இந்த 36ஆம் அதிகாரத்தில் எரேமியா தீர்க்கனுக்கு கர்த்தர் சொல்ல, கர்த்தர் அங்கே அந்த உபவாச நாளிலே பாருக்குக்கு கொடுத்து எழுதின அந்த வார்த்தைகளை, அந்த பாருக்கை நீ ஆலயத்துக்குள்ளே போய் வாசி, நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், நான் சிறைப்பட்டு இருக்கிறேன், நான் உள்ளே வர முடியாது, நீ போய் அதை உள்ள வாசி என்று சொல்ல, பாருங்க அடுத்த வசனத்தில், ஒருவேளை அவர்கள் கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக பணிந்து விண்ணப்பம் பண்ணி அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள், கர்த்தர் இந்த ஜனத்துக்கு விரோதமாய் கூறியிருக்கிற கோபமும் உக்கிரமும் பெரியது என்று சொன்னான். எரேமியா ரொம்ப எச்சரிக்கிறார். என்ன காரியம் நடக்க போகுது அப்படின்றத அறிந்த எரேமியா ஒரு உபவாச நாளை நியமிக்கும்படியாக சொல்லுகிறார். பாருங்க, பாருக் எரேமியாவினுடைய அந்த வார்த்தைகளை எழுதினான். அது மாத்திரமல்ல, எரேமியா சொன்னது போலவே உள்ளே போய் அதை வாசிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அதை எரித்து போடுற அளவுக்கு அந்த ராஜா ஒரு கொடுமைக்காரனாக இருந்தான். பாருங்க, மறுபடியும் எழுத சொல்லுகிறார், மறுபடியுமாக எழுத சொல்லுகிறார். இது உபவாச நாளிலே உபவாசம் இருக்க சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான காரியம். தாழ்த்துங்க, உபவாசிங்க, பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னு ஜனத்தை கூட்டி உபவாசம் இருந்தால் அந்த உபவாசத்திற்கு ஜனங்கள் அங்கே செவி கொடுக்கவில்லை. அது மாத்திரமல்ல, ராஜாவும் செவி கொடுக்கலை. பாருங்கள் என்ன பரிதாபமான நிலைமை அப்படின்னா, இந்த கர்த்தருடைய சமூகத்திலே உபவாசிக்க இந்த ஜனங்கள் தவறினார்கள். 3 காரியத்தை நான் அந்த 36ஆம் அதிகாரத்திலேருந்து நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். இந்த ஜனங்களுடைய நன்மைக்காகத்தான் பாபிலோன் ராஜா வராருன்றதை எச்சரித்து மனம் திரும்புவதற்காக தான் எரேமியா இந்த உபவாசத்தை கூறுகிறார். அதுவும் உபவாச நாளிலே அவர் கூறுகிறார். ஆனால் 3 தவறை செய்தாங்க. 1, இவர்கள் உபவாசிக்க தவறினார்கள். 2வது 36:24 பாருங்கள், ராஜாவாயினும் அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவனுடைய சகல ஊழியக்காரராயினும் பயப்படவும் இல்லை, தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளவும் இல்லை. கொஞ்சம் கூட அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, எச்சரிப்பை ஏற்கவில்லை, உபவாசிக்க தவறினார்கள். 2வது, வஸ்திரங்களை கிழித்து, அப்படின்னா தாழ்த்துவதற்கு சமம். அவர்கள் வஸ்திரங்களை கிழிக்கவும் இல்லை, அதாவது தாழ்த்தவும் இல்லை. அவர்கள் உபவாசிக்க தவறினவர்கள், தாழ்த்த தவறினவர்கள். 3வதாக 25ஆம் வசனத்தில், எல்நாத்தானும் தெலாயாவும் கெமரியாவுமோ அந்த சுருளை சுட்டரிக்க வேண்டாம் என்று ராஜாவிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள், ஆனாலும் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. 3வது, செவி கொடுக்க தவறினார்கள். 3 காரியத்தில் தவறுறாங்க. 1, வார்த்தை, எச்சரிப்பின் வார்த்தை வருது, உபவாசிக்க தவறினார்கள். ஆண்டவர் அவர்களை சொல்லியும் வஸ்திரத்தை கிழிக்கல, அதாவது தாழ்த்த தவறினார்கள். இந்த எழுத்துக்களை எல்லாம் அவர்கள் ஒரு அலட்சியம் பண்ணி செவி கொடுக்க தவறினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விளைவு என்ன? நீங்கள் எரேமியாவின் புஸ்தகம் 36:29 பாருங்கள். மேலும் நீ யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிமை நோக்கி, பாபிலோன் ராஜா நிச்சயமாய் வருவான் என்பதையும், அவன் இந்த தேசத்தை அழித்து அதிலிருந்து மனுஷரையும் மிருகங்களையும் ஒழிய பண்ணுவான் என்பதையும் நீ அதில் எழுதினதே என்று சொல்லி அந்த சுருளை நீ சுட்டரித்தாயே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவர் சொல்கிறாரு, பாபிலோனிலிருந்து வருவார், நீ சிறைப்பட்டு போவாய். தேவன் ஒரு மனிதனை எச்சரிக்கும் பொழுது, தேவன் ஒரு மனிதனை அங்கே ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி யார் மூலமோ எச்சரிக்கும் போது மனம் திரும்பாத பட்சத்தில் நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் அந்த எச்சரிப்பை மீறினார்கள், எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளலை, வணங்கா கழுத்துள்ளவர்களாக மாறிப்போனார்கள், அவர்கள் அதை அலட்சியம் பண்ணினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த வாய்ப்பை
எத்தனை நேரம் நம்ம அலட்சியம் பண்ணுகிறோம்? தேவன் சில நேரம் நமக்கு எச்சரிக்கிறார் என்றால் அலட்சியம் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு எச்சரிப்பின் செய்தி எங்கிருந்தோ வருகிறது, அலட்சியம் பண்ணாதீங்க. உடனே உபவாசிப்போம், உடனே தாழ்த்துவோம், உடனே செவி கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறும் அதுதான். அதனால தான் 95வது சங்கீதத்தில் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு பேசுகிறார். கர்த்தர் வசனத்தின் மூலமாக, பிரசங்கத்தின் மூலமாக அவர் எச்சரிக்கிறாரா? நிறைய நேரம் எச்சரித்தாலே பிடிக்காது. எரேமியாவை பாருங்கள், பகைத்தார்கள். காரணம் என்ன? எச்சரிப்பின் செய்தியை அவர்கள் அலட்சியம் பண்ணினதினாலே. ஆனால் எரேமியா தீர்க்கன் சொன்னபடியே நடந்துருச்சே. பிரியமானவர்களே, எச்சரிப்பு வந்தால் நம்மளை நேசிக்கிறார் கர்த்தர்னு அர்த்தம். எப்போல்லாம் எச்சரிப்பு வருதோ அப்போல்லாம் அதை ஏற்றுக்கொள்வோம். தேவன் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார், அதனால தான் எச்சரிக்கிறார். எச்சரிப்பின் செய்தியை ஏற்றுக்கொள்வோம். இந்த வசனத்தை சங்கீதம் 95:8 மனப்பாட வசன சவாலாக அதை ஏற்றுக்கொள்வோம், மனப்பாடம் பண்ணுவோம். தொடர்ந்து பைபிள் குவிஸை சோர்ந்து போயிடாமல் தொடர்ந்து படிங்க, எழுதுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொரு மாதமும் வெற்றியின் சத்தம் என்ற மேகசின் வெளியிடுறோம். வருஷத்துக்கு ₹100 தான் அதோடைய சப்ஸ்கிரிப்ஷன். நீங்கள் அதை 9282191333 என்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய விலாசத்தை எழுதி தெளிவாக நீங்கள் பின்கோடோட உங்கள் ஃபோன் நம்பரோடு நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். அதுலேயும் பைபிள் குவிஸ் இருக்குது ஒவ்வொரு மாதமும். அதில் எவ்ரி மந்த் நீங்கள் பைபிள் ஆதியாகமத்திலேருந்து நீங்கள் படிச்சுட்டு வர்றதற்கு நிறையா உங்களுக்கு வாய்ப்புகளை தருகிறோம். நிறைய பைபிள் படிங்க, அதில் செய்திகள் உண்டு. சில முக்கியமான நல்ல சுவாரஸ்யமான சில காரியங்களை நாங்கள் அதில் சேர்த்துருக்கிறோம். எனவே இந்த மேகசின் வேணும், வெற்றியின் சத்தம் வேணும்னா உடனே எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு நாங்கள் அதை அனுப்பி வைக்கிறோம். வருஷத்துக்கு ₹100 தான். நீங்கள் அதை அனுப்பி பெற்றுக்கொள்ளலாம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். எச்சரிப்பின் வார்த்தை வரும்போதெல்லாம் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும், அதை நாங்கள் ஆண்டவரே அலட்சியம் பண்ணாமல் எங்கள் மேலே தேவன் வச்ச அன்பினால் தான் எச்சரிக்கிறீர் என்ற அந்த உணர்வோடு மனம் திரும்ப கிருபை தாரும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியாத பட்சத்தில் எத்தனை பெரிய சிறைப்பிடிப்பு வந்தது என்பதை எங்களுக்கு திருஷ்டாந்தகமாய் காட்டி கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கவனமாய் நாங்கள் தொடர்ந்து ஓட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.